திரு அக்னீஸ்வரன், கடந்த காலத்தில் ஆளுநரை இங்கே வச்சிருங்க, மாத்திடாதீங்க, அவர் எங்களுக்காக பரப்புரை பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு மு க ஸ்டாலின் சொன்னார். இதுவும் அதே மாதிரியான ஒரு இடத்தை தான் நோக்கி நகர்தா? இல்லை, அவரையே வச்சுக்கோங்க, எங்களுக்கான பரப்புரை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டிலிருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னாள் மத்திய அமைச்சர் திரு டி.ஆர். பாலு அவர்கள் தலைமையில் இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் மீது அவர்கிட்ட போய் ஆளுநரை மாற்றிருங்க அப்படின்னு மனு கொடுத்தீங்களே, அது சரியா? அல்லது நீங்கள் ஏற்கனவே இந்த பொது நுழைவுத் தேர்வு, இன்ஜினியரிங் காலேஜ், அது மாதிரி சட்ட பல்கலைக்கழகம், இது எல்லாத்துக்கும் பொது நுழைவுத் தேர்வு வேண்டாம் என்று அனந்தகிருஷ்ணன் கமிட்டி ஒன்று போட்டோம். அதை 86 நாளையில் எங்களுக்கு மத்திய அரசு, அன்றைக்கு வீரப்ப மொய்லி அவர்களுடைய அமைச்சராக இருந்தவர், எங்களுக்கு காங்கிரஸ் அரசாங்கம் அனுமதி கொடுத்தது. ஆனால் இங்கே நீட்டு விலக்கு மசோதா 142 நாளாகியும் இன்னும் நிலுவையில் வச்சிருக்கிறாரு. ஆகவே எப்படி பொது நுழைவுத் தேர்வை ரத்து செய்தோமோ, மத்திய அரசு எங்களுக்கு அனுமதி கொடுத்ததோ அதே மாதிரி எங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க என்று நீங்கள் பரிந்துரை கொடுத்துட்டு வந்தீங்கல்ல, ரெண்டும் நடந்ததா? நீட்டு விலக்குக்கு கொடுத்த மசோதாவும் நடக்கல, அந்த மனு மீது எந்த நடவடிக்கை எடுக்கிறாங்களா? நான் என்ன கேட்கிறேன்னா, நடவடிக்கை எடுத்தாங்களா இல்லையான்றது சொல்ல அங்க வரல. நான் நீங்க இதே ஆளுநரை மாத்த சொல்லி கொடுத்தீங்களே, 39 நாடாளுமன்ற உறுப்பினர், இன்னைக்கு 40 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கீங்களே, அத மனுவை வாபஸ் வாங்கிட்டீங்களா? இன்னைக்கு இல்ல ஆளுநர் நல்லவர் தான், எங்களுக்கு பரப்புரை செஞ்சுட்டு இருக்கிறாருன்னு சொல்றீங்களே, அது சரியா? இன்னொன்னு இது மட்டும் சொல்ல, அண்ணன் வன்னியரசு அவர்கள் அங்க சொல்றாங்க, ஏங்க எத்தனை முறை தான் கொட்டு வாங்குறது அப்படின்னு சொல்லி. கொட்டு வாங்குறது அவங்க கொட்டு வாங்கிக்கிறட்டும், ஆனால் மாநில அரசின் மீது நீங்க சொல்லுதே, கரூர் சம்பவத்தின் மீது சிபிஐ கொடுத்திருக்குதே, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? அது மாதிரி நீங்க எஸ்ஐடி அமைக்க வேண்டாம், தனி விசாரணை வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்குதே. ஆம்ஸ்டாங் வழக்கல இல்ல வேண்டாம் விசாரிக்கட்டும் சொல்லிருச்சே. அப்ப அதெல்லாம் மாநில அரசு கொட்டுவாங்க இல்லையா?